Hello guys, welcome back to my channel Panjami's Classroom. இந்த வீடியோவில் நம்ம 11th standard biozoology kingdom animaliaல second type of symmetry தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது radial symmetry. பேசிக்கலாகவே சிமெட்ரி அப்படின்னா என்னன்றது உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும். இதுக்கு முன்னாடி வீடியோவில் சிமெட்ரினா என்ன அண்ட் ஏசிமெட்ரியை பற்றி நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோட பிளேலிஸ்ட் அண்ட் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்க்க போகிறது ரேடியல் சிமெட்ரி. இப்போ ஒரு அனிமல் எடுத்துக்கிறோம். அந்த அனிமலோட சென்டர் பார்ட்லேருந்து நான் டிவைட் பண்ணும்போது எனக்கு 2 ஈக்குவல் பார்ட்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்கிறதா ரேடியல் சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக்கலாக ரேடியல் சிமெட்ரியை சென்டர்லேருந்து தான் டிவைட் பண்ணுவாங்க. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, நம்ம சென்டர்லேருந்து டிவைட் பண்ணும்போது டாப் ரீஜியனும் பாட்டம் ரீஜியனும் ஐடென்டிக்கலாக இருக்கும். ரைட் சைடு, லெஃப்ட் சைடு, அப்புறமா அப்டமன் ரீஜியன் அண்ட் பேக்போன் ரீஜியன், இது எல்லாமே ஐடென்டிக்கலாக இருக்கணும்னு இல்லை. டாப் அண்ட் பாட்டம் ஐடென்டிக்கலாக இருந்தாலே அது ரேடியல் சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். பட் அந்த ஐடென்டிக்கல் ஒரே மாதிரி தான் இருக்கணும். டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா அது ரேடியல் சிமெட்ரி கிடையாது. ஸோ அதனால் ஆக்சிஸோட சென்டர்லேருந்து தான் இதை டிவைட் பண்ணுவாங்க. இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நெடாரியன்ஸ், சீ அனிமோன், கோரல் ரீவ்ஸ், இது எல்லாமே இதுக்கான எக்ஸாம்பிள். பேசிக்கலாக எந்த அனிமலுக்கு சர்க்கிள் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கோ அந்த அனிமல் எல்லாமே மோஸ்ட்லி ரேடியல் சிமெட்ரி கேட்டகரியில் தான் வருவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸோட பேசிக் சிமெட்ரி பார்த்திங்கன்னா இந்த ரேடியல் சிமெட்ரி தான். இதில் பார்த்திங்கன்னா பென்டாமீரஸ் ரேடியல் சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமலாக இருக்கிற எக்கினோடர்ம்ஸ்க்கு இந்த பென்டாமீரஸ் ரேடியல் சிமெட்ரி இருக்குது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பேசிக்கலாகவே டிப்ளோபிளாஸ்டிக் அனிமலுக்கு தான் ரேடியல் சிமெட்ரி ஸ்ட்ரக்சர் இருக்கும். பட் இங்கே ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்குது. ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமலாக இருக்கக்கூடிய எக்கினோடர்ம்ஸ்க்கு பென்டாமீரஸ் ரேடியல் சிமெட்ரி இருக்குது. பென்டாமீரஸ் ரேடியல் சிமெட்ரி அப்படின்றது நம்ம 5 ஆக்சிஸாக கட் பண்ணுவோம். சென்டர்லேருந்து 5 பார்ட்டாக நம்ம டிவைட் பண்ணுவோம். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் ஸ்டார் ஃபிஷ். ஸோ இது ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ். இந்த எக்ஸப்ஷனல் கேஸ் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக ஞாபகத்தில் வைக்க வேண்டிய ஒரு விஷயம். இல்லை இந்த மாதிரி எக்ஸப்ஷனல் கேஸ் நான் அப்பப்போ மறந்துடுவேன், இல்லை எனக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி வேணும் அப்படின்னா ஒரு தனி நோட் புக்லேயோ இல்லை ஏதாவது ஒரு ஷீட்டில் இந்த எக்ஸப்ஷனல் கேஸஸை மட்டுமே நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி எக்ஸப்ஷனல் கேஸில் தான் உங்களுக்கு 1 மார்க் ஆர் கிவன் ரீசன் அந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த எக்ஸப்ஷனல் கேஸை வச்சு தான் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கலாகவே ரேடியல் சிமெட்ரி அப்படின்றது சென்டர்லேருந்து தான் நம்ம டிவைட் பண்ணுவோம். டாப் அண்ட் பாட்டம் பார்ட் ஈக்குவலாக இருக்கணும். டிப்ளோபிளாஸ்டிக் அனிமலுக்கான பேசிக் சிமெட்ரி இந்த ரேடியல் சிமெட்ரி தான். இங்கே ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்குது. ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமலாக இருக்கக்கூடிய ஸ்டார் ஃபிஷ்க்கு பார்த்திங்கன்னா பென்டாமீரஸ் ரேடியல் சிமெட்ரி இருக்குது. ஸோ இந்த டாப்பிக்கில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பஞ்சமிஸ் கிளாஸ் ரூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.